யார் இந்த அஜித் பவார்? எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? இந்த விமான விபத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று பரபரப்பை கிளப்பிய மம்தா பானர்ஜி. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் இன்று மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் நடந்த விமான விபத்துல பலியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் அதிக முறை துணை முதல்வராக பணியாற்றியவரும் இவர்தான். 1959ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகர் மாவட்டம் தேவ்லாலி என்ற கிராமத்துல பிறந்தவர். தந்தை ஆனந்தராவ் மும்பை ராஜ்கமல் ஸ்டுடியோவில் பணிபுரிந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால 10ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல தொடங்கினார். குடும்ப பாரத்தையும் சுமக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டாரு. 1982ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அஜித் பவாரின் சித்தப்பா சரத்பவார் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் சித்தப்பாவின் கரங்களை பற்றி கொண்டு அரசியலுக்குள் நுழைந்தவர் தான் அஜித் பவார். முதல்ல தன்னுடைய 23 வயதுல கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவரானாரு. 1991ஆம் ஆண்டு பாராமதி மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த சமயத்தின் மத்தியில தான் PV நரசிம்மராவ் அரசு பொறுப்பேற்ற போது முதலமைச்சராக இருந்த சரத்பவார் பதவியை விட்டு விலகி மத்திய பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார். இதனால தன்னுடைய சித்தப்பா சரத்பவார் பாராமதி மக்களவை தொகுதிக்கு போட்டியிட வசதியாக தன்னுடைய மக்களவை உறுப்பினர் பதவியை அஜித் பவார் ராஜினாமாவும் செஞ்சாரு. தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பாராமதி சட்டமன்ற தொகுதியிலேயே தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தாரு. மகாராஷ்டிர மாநிலத்துல பல்வேறு அமைச்சர் பதவியிலும் இருந்தார். 1999ஆம் ஆண்டு சரத்பவார் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் தொடங்கினார். அஜித் பவாரும் சித்தப்பாவை தொடர்ந்து சென்றார். 1999ஆம் ஆண்டு மகாராஷ்டிரத்துல தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைத்த போது மகாராஷ்டிர மாநில நீர்ப்பாசனத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பின்பு 2004ஆம் ஆண்டு இதே கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்த போது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பதவியையும் வகித்தார். 2014 இந்த கூட்டணி ஆட்சியை இழக்கும் வரையில அஜித் பவார் மகாராஷ்டிரத்துல அமைச்சராகவுமே இருந்தார். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி மற்றொரு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்கினார். சரத்பவார் கட்சியின் பெரும்பான்மை MLAக்களின் ஆதரவு இருந்ததால கட்சியையும் கைப்பற்றியும் கொண்டார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து துணை முதல்வரானார். இதன் பின்னர் மீண்டும் சித்தப்பாவுடன் அஜித் பவார் சேர்ந்தார். தொடர்ந்து 2023 ஜூலை மாதம் தன்னுடைய ஆதரவு MLAக்களுடன் பிரிந்து சென்று மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக கூட்டணியில தன்னை இணைத்து மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சரானார். இந்த நிலையில தான் இன்று விமான விபத்துல பலியாகியிருக்காரு. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய இரங்கலையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விமான விபத்துல சதி நடந்திருப்பதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. மும்பையிலிருந்து பாராமதிக்கு VSR Learjet 45 என்ற விமானத்துல பயணித்த போது இந்த விபத்து நடந்திருக்கு. விமானத்தில் இருந்த பைலட், உதவியாளர்கள் உள்ளிட்ட 6 பேருமே இறந்திருக்காங்க. காலை 8:10 மணிக்கு மும்பை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் 9:10 மணிக்கு பாராமதி விமான நிலையத்தில் இறங்க முற்பட்ட போது விபத்து நடந்திருக்கு. டெக்னிக்கல் பிரச்சனை காரணமாகவே விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. ரன்வேயில் இறங்க முற்பட்ட போது அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்துல விமானம் பெல்லி லேண்டிங் செய்ததாகவும் அப்போது வெடித்து சிதறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த விபத்துக்கு டெக்னிக்கல் கோளாறு காரணமா அல்லது சதியா என்று முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என்று உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவிச்சிருக்காங்க. 1998ஆம் ஆண்டு முதல் Learjet 45 ரக மிடில் சைஸ் விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. 2007ஆம் ஆண்டு உற்பத்தியும் நிறுத்தப்பட்டிருக்கு. இதுல 8 பேர் வரை தாராளமாக பயணிக்கலாம். விபத்தில் சிக்கிய விமானம் 16 ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறப்படுகிறது. அரசியலில் அதிரடியாக செயல்பட்டு மகாராஷ்டிர மாநில வரலாற்றிலேயே 6 முறை துணை முதலமைச்சராக பதவியேற்றவர் என்ற பெருமை கொண்ட அஜித் பவாரின் திடீர் மறைவு அரசியல்ல கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.
அஜித் பவாருக்கு சுனைத்ரா என்ற மனைவியும், பார்த் பவார், ஜெய் பவார் என்ற இரு மகன்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போது மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விபத்தில் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. இந்த துயர செய்தி ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் கேள்விக்குறியாக இருப்பது கவலை அளிக்கிறது. மேலும் குறிப்பாக ஆளும் கட்சியில் இருந்த ஒருவருக்கே இந்த நிலை என்றால் மற்றவர்களின் நிலை என்ன என்ற அச்சம் எழுகிறது. அஜித் பவார் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் தன்னுடைய தாய் கட்சிக்கே திரும்ப போகிறார் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்த நிலையில இந்த விபத்து இன்று நடந்திருக்கு. இதனால இந்த விபத்தில் ஐயமும் எழுகிறது. எனவே இந்த விபத்து குறித்து மற்ற அரசு விசாரணை அமைப்புகளை விட உச்சநீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் முறையான மற்றும் நேர்மையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மை வெளிவரும். எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை உள்ளது. மற்ற விசாரணை அமைப்புகள் தங்களின் சுதந்திரத்தை இழந்துவிட்டன. எனவே வேறு எந்த அமைப்பின் மீதும் இல்லை என குறிப்பிட்டிருக்காங்க. Message of Ajit Pawar, Deputy Chief Minister. He died today morning in a plane crash. I'm really shocked to see the news. There is no safety and security of the people of this country. Even the political leaders, I do not know what is the fate of the opposition political parties, but he was very much with the ruling party. But before few days ago, I came to know that from social network that somebody from other party, they gave a statement that Ajit Pawar is willing to leave the BJP. And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he's from the opposition. Now he's from the opposition. But tomorrow he's supposed to join the original force of their party. My condolences to the family, Maharashtrian people. மம்தா பானர்ஜி மட்டுமல்லாமல் காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய், ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ், வஞ்சித் பகுஜன் அகாடி தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் உள்ளிட்ட பலரும் முறையான மற்றும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க.